ஹலோ. விமென்ஸ் டே அன்னைக்கு ரிப்பேர் ஆன என்னோட ஓடிஜி இது வரைக்கும் ரெடி ஆகலை. கம்பெனிலேருந்து வந்து பார்த்துட்டு எல்லாம் போனாங்க. டைமரில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது, அதுக்கு உள்ளே இருந்த ஒயர் எல்லாமே எரிஞ்சு போச்சு. ஏன் தப்பு தான். ஏன்னா இந்த டைமரோட பிரச்சனை வந்துட்டு ரொம்ப நாளாக இருக்குது. டிசம்பரில் இருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டைமர் வந்துட்டு ஆன் பண்ணும்போது அது ஆன் ஆகாது. ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா ஆன் ஆயிரும். கொஞ்ச நாளாகவே இந்த பிரச்சனை இருந்துச்சு. நானும் ஏதோ சின்ன பிரச்சனை தானே, பரவாயில்ல இருக்கட்டும், அதான் ஆன் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இடைக்கிடைக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் அப்படி பண்ணனாலேயே என்னவோ அந்த உள்ளே இருந்த ஒயர் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு கரிஞ்சு போயிடுச்சு. இனி வேறு என்ன பண்ண முடியும்? இனி அதுக்குள்ள சாதனங்கள் எல்லாம் இன்னும் ரெடி ஆகலை, அவங்க கிட்ட கிடைக்கல. அது கிடைச்ச உடனே கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறேன்னாங்க. அவங்களையும் இது வரைக்கும் காணணும். இப்போ வர்ற கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் தான் வச்சு பேக் பண்ணி எடுக்கிறேன். கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நான் ஸ்டார்டிங்லேருந்தே கேஸ் ஸ்டவ்வில் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஓடிஜி வாங்கினது. அது வரைக்கும் கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த ஓடிஜியில் வச்சு அது அப்படியே பழகிடுச்சு. என்னென்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டைம் வந்த உடனே அது ஆஃப் ஆயிரும்ல. அப்போ நம்ம ரொம்ப அதை கவனிக்க வேண்டாம். கேஸ் ஸ்டவ் அப்படி இல்லை, நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டாலும் கூட அது அது கீழே பாட்டம் லேயர் வந்துட்டு கரிஞ்சு போயிடும். இல்லைன்னா மேலே ஒரு வெயிட் வைக்கணும். இல்லைன்னா அந்த டாப் லேயர் வந்து இப்படி ஒரு மாதிரி ஒட்டுற நிலமையில் ஆயிரும். இதில் வந்து 2 டைப் இருக்குது கேக்கு. இதில் அந்த ஒட்டுறது மாதிரி இருக்குது வந்து ஒரு நாள் முன்னாடி பேக் பண்ணி வச்சது. அதோட டாப்பில், அதாவது கேஸ் ஸ்டவ்வில் நம்ம வைக்கும்போது அந்த பாத்திரத்துக்கு மேலே நான் அந்த வெயிட் எதுவுமே வைக்கல. அதனால அந்த கேக் வந்துட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது இந்த மாதிரி ரொம்ப ஒட்டுறது மாதிரி இருந்துச்சு. நான் மறந்துட்டேன் வைக்கிறதுக்கு. செகண்ட் டே பேக் பண்ண அந்த கேக் வந்துட்டு மேலே அந்த வெயிட் எல்லாம் வச்சு, நம்ம அந்த பிரியாணிக்கெல்லாம் வெயிட் வைப்போம்ல, அது மாதிரி வெயிட் எல்லாம் வச்சு பண்ணதுனால நல்ல நீட்டாகவே கிடச்சிது. பெருசாக ஒன்றும் ஒட்டாது. ஓடிஜி இருந்தால் தான் கேக் பேக் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்லேயே பெரிய ஒரு பாத்திரம் வச்சு அதுக்குள்ளாடி நமக்கு ஒரு ரிங் வச்சுட்டு அதில் இந்த கேக்கோட பேனை வந்து அதுக்குள்ளாடி வச்சு நமக்கு பேக் பண்ணி எடுக்கலாம். பட் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த டைம் ஒரு 1/2 hour நம்ம வைக்கோம்னா அந்த 1/2 hour நம்ம அதுக்கப்புறம் பார்க்கணும், கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி அந்த அந்த ஃப்ளேமோட லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்தா போதும். நல்ல நீட்டாக நமக்கு வந்துட்டு கேக் வந்து பேக் பண்ணி எடுக்கலாம். அன்றைக்கி வந்துட்டு 3 kgயில் 3 டயர் கேக் ஆர்டர் தான் இருந்துச்சு. கேக் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணி எடுக்கணும். நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கேக் வந்து ஸ்டாக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேலக் நைஃபை மட்டும் யூஸ் பண்ணி அப்படியே கேக்கை தூக்கி வைப்பாங்க. அதில் அந்த இன்னொரு கேக் மேலே வைக்கும்போது அந்த கேக் வந்து ஸ்லிப்பாகி கீழே விடுறது. அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஹார்ட்டு பக்குன்னு ஆயிரும். கண்டிப்பாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த கேக்கோட டாப்பில் ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராயோ இல்லை இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக்கோட சப்போர்ட்டோட எடுத்து வச்சிங்கன்னா தைரியமாக உங்களுக்கு அந்த கேக்கை வந்து தூக்கி வைக்கலாம். அதே மாதிரி நம்ம எந்த கேக்கில் வந்துட்டு அந்த இன்னொரு போர்ஷனை வந்து ஸ்டாக் பண்ணுறோமோ அதை வந்து இதே மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு நீங்கள் தூக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டர்ன் டேபிளுக்கு மேலே வச்சுட்டு அதில் இன்னொரு கேக்கை தூக்கி வைப்பாங்க. நம்ம இன்னொரு கேக் எடுத்து வைக்கும்போது அந்த டர்ன் டேபிள் வந்துட்டு லைட்டாக சரிஞ்சாலோ இல்லை ஆடினாலோ நமக்கு வந்து அந்த கேக்கை கரெக்டாக அந்த பொசிஷனில் வைக்க முடியாது. அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ் வந்து தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா, எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. சம்டைம்ஸ் சிலர் வந்து ரீச்சுக்காக வேண்டியும் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணுறதுல தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கேக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா அந்த வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி போடும்போது நிறைய பேருக்கெல்லாம் நல்லாயிருக்கும் கேக்கெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த ரீச்சுமே இருக்காது. சிலப்போ அதனாலேயும் போடலாம். அதிலெல்லாம் பெரிய தப்பொன்றும் இல்லை. ஜஸ்ட் அது பார்க்கும்போது அவங்களோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, ஸோ அதுக்காகவும் பண்ணலாம். தெரியாதவங்களாட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரிப்பட்ட மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கோட சப்போர்ட்டில் அந்த கேக்கை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்தால் ஈஸியாக பண்ணலாம். பயம் இல்லாமல் பண்ணலாம். இந்த கேக் வந்துட்டு ஒரு 20 to 30 minutes ட்ராவல் பண்ணி போய் தான் கொண்டு கொடுக்கணும். அங்கே கேக் ஃபுல்லாக வீட்டிலேருந்தே செட் பண்ணி ஹஸ்பண்ட் தான் கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த கேக்குக்குள்ளே வந்துட்டு நல்லா நீட்டாக நிறைய ஸ்டிக்கெல்லாம் வச்சு இன்சர்ட் பண்ணி அது சேஃபாக கொண்டு போகிற மாதிரி தான் அதை ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கேக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று கிச்சனோட கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்காக ஆர்டர் பண்ணேன். ரொம்ப ஆசையோடு ஆர்டர் பண்ணேன். அந்த டைமில் இந்த பார்சல் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்படியே ஷாக் ஆகிட்டு. ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு நான் எதிர்பார்த்தது ஒரு ஸ்டாண்டு. ஆனால் அவங்க சென்ட் பண்ணியிருக்கிறது இது வேணும்னே சென்ட் பண்ணாங்களா இல்லை தெரியாமல் ஏதாச்சும் வந்துச்சா என்னன்னுள்ளது தெரியல. பார்த்த உடனே அப்படியே நொந்து போயிட்டேன். உடனே அந்த கேக்கோட வேலை இருந்துச்சு. அதுக்கு கூடவே சரி கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு உடனே அதை வந்து ரிட்டர்ன் போட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ரொம்ப இஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ண ஒரு ஸ்டாண்டாக இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சாதனம் எனக்கு வரல. இது வந்து மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் வரும். ஆனால் இது கம்ப்ளீட்டாக நான் போட்ட ஸ்டாண்டில் இருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சாதனமாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி டெஸ்ப் ஆகி போச்சு. சரி, உடனே அதை ரிட்டர்ன் போட்டுட்டு அடுத்த கேக்கோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கேக்கோட பிக்சர் வந்து அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க கஸ்டமர்.
அவங்க சென்ட் பண்ண பிக்சர் வந்துட்டு 2 டயர் கேக் தான் இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாதனங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வேண்டான்ட்டு அவங்க கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் கேக்கை ரெடி பண்ணி எடுக்கணும். கேக் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. கேக்கை ரெடி பண்ணி எடுத்துட்டா பின்ன பாக்கி எல்லாமே ஃபாக்ஸ் பாலும் கொஞ்சம் பட்டர்ஃப்ளைஸு அப்புறமா ஒரு பார்பி கேர்ளோட ஒரு ஃபோட்டோ மாதிரி டாப்பில் வச்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. இதில் வந்துட்டு கேக் வந்து ஒரு பிரின்சஸ் தீம் மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தது. வேறு எதுவும் இல்லை, இந்த கேக் மட்டும்தான். முன்னாடியெல்லாம் இந்த கேக் ஆர்டர்ஸ் வரும்போது இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் வச்சு கேக் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபாண்டனில் ரெடி பண்ணுவேன், இல்லைனா சாக்லேட்டில் ரெடி பண்ணுவேன். அப்போல்லாம் இந்த ஃபாக்ஸ் பால் எங்கே கிடைக்கும் அப்படின்னு உள்ளது தெரியாது. ஸோ நான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். தைரியமாக கொடுத்துடலாம். இப்போல்லாம் இந்த ஃபாக்ஸ் பால் வந்ததுக்கப்புறம் இது கொடுக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா இந்த சின்ன பசங்க யாராச்சும் இருப்பாங்கல்ல, எடுத்து இதை வாயில் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம். ஏன்னா எனக்கு என்னோட பொண்ணு வந்து ரொம்ப சின்னது. அது இதெல்லாம் கையில் கிடச்சுன்னா எடுத்த உடனே வாயில் போட்டுட்ருக்கோம் லாலிபாப் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி கேக்கெல்லாம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ நான் கஸ்டமர்கிட்ட இதை சொல்லி தான் நான் கொடுப்பேன். ஏன்னா வாயில் எடுத்து போட்டுறக்கூடாது. அப்படி எதுவும் வாய்க்குள்ளே போகாது. இருந்தாலும் சில பிள்ளைங்க வந்துட்டு தெரியாமல் எடுத்து வாயில் போட்டுட்ருப்பாங்கல்ல. அதனால் அந்த ஒரு பயம் மட்டும் இந்த கேக்கில் இந்த ஃபாக்ஸ் பால் உள்ள கேக் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதான் கேக்கோட ஃபைனல் டிசைன். ரொம்ப சிம்பிளாகவே கேக்கை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்போர்ட்